ஒரு பேன் எடுத்துகிட்டு இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு ப்ளெயின் சுகர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அதுவே வந்து சுகரே ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வைங்க. அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் கரெக்டாக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டீல் பிளேட்டை எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த பிளேட்டில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீல் பிளேட்டுக்கு பதிலாக நம்ம பட்டர் பேப்பரும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அது கூடவே வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு கேஷ்யூ நட்டும் பாதாமும் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சுகர் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் சுகர் மெல்ட் ஆனோடனே கலர் சேஞ்ச் ஆகும். லைட்டாக ப்ரௌன் கலருக்கு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணோம். கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். இன்னும் சிம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வைக்கும் போது ஹையில் வைங்க. இந்த கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாலேருந்து சிம்மில் வச்சுட்டுங்க கலரிட்டே இருங்க. ரொம்பவும் பேர்ன் ஆகக்கூடாது. அதுதான் இதில் இம்பார்ட்டன்ஸ். பேர்ன் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்காது. அப்படி ஒரு வேளை விட்டுட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வேறு இது போடணும். ஃபுல் ரெசிபிலையுமே இது ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். இதில் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா கரைஞ்சிரும். நல்லா சிம்மில் வச்சுட்டு கலரிட்டே இருங்க. இது கரையும் போதே வந்து நம்மளுடைய எல்லா நட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகுங்க. மிக்ஸ் பண்ணோன்னே நல்லா இந்த கோட்டிங் எல்லாமே இந்த நட்ஸில் எல்லாமே ஒட்டிக்கும். இன்னும் ஒரு அரை செகண்ட் இதில் வச்சு நல்லா கலரி விடலாம். இதில் இப்போ இந்த மாதிரி நல்லா கோட் ஆனவுடனே ஒரு சிங்கிளாக த்ரெட் விட ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள். இப்படி நல்ல ஒரு சிங்கிள் த்ரெட்டாக விட ஆரம்பிக்கும். இதுதான் நம்மளோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது நல்லா இது சிங்கிள் ஷீட் அளவுக்கு இருக்க மாதிரி நல்லா ஃப்ளிம்ஸியாக வர மாதிரி நல்லா இதை நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அது சூடோடு இருக்கும் போதே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆகட்டும். இது ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டில் ஊற்றி வச்சதை இப்படி கத்தி போட்டு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இதை நல்லா இப்படி கையாலே உடச்சிக்கினாவே நல்லா ஈஸியாக உடஞ்சிடும். இப்போ இது எப்படி நம்ம மிக்சியில் தான் போட போகிறோம். இதை நம்ம பிளான் எல்லாத்தையும் வந்து இதில் போட்டு நம்ம ஒரு வாட்டி விப்பர்லேயோ இல்லை 1 பல்ஸ்லேயே போட்டு எடுத்துக்கலாம். இது பவுடர் சுகர் போட்டது தான். அது நம்ம அதிலே போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஒரு பேன் எடுத்துகிட்டு இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு ப்ளெயின் சுகர் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அதுவே வந்து சுகரே ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வைங்க. அதுக்கப்புறம் சிம் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் கரெக்டாக அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆன பிறகு தான் ஆட் பண்ணணும். ரொம்ப ஓவர் பர்ன் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இருக்கும் போது இருந்தால் போதும். பட்டர் மெல்ட் ஆன உடனே ஒரு 1/4 கப்பு சுட வச்சு ஆற வச்ச பால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போட்ட மில்க்கு பட்டர் எல்லாமே சேர்ந்து நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. நம்மளோட கேரமல் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம பட்டர் க்ரீம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்து அப்படியே போட்டுருக்கோம். ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தால் வெளியே எடுத்து வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இது மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இது உள்ளே நம்ம எந்த பவுல் வந்து உள்ளே நல்லா செட் ஆகுதோ அந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க. கூடவே வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து நிறைய கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. ஐஸ் க்யூப்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் போட்டுக்கின்னு இப்போ 100 கிராம் பட்டருக்கு 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர் இப்போ ஃப்ரெஷ்ஷாக செய்கிற மாதிரினா ஜலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இப்படி விஸ்க் பண்ணி விடுங்க அந்த விஸ்காலேயே. ஸோ இப்போ இந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ண உடனே அனதர் 1 கப் ஆஃப் பவுடர் சுகரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா விஸ்க் பண்ணி விடுங்க. கீழே எந்த அளவுக்கு ஐஸ் நம்ம அந்த ரீட்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இது வந்து நல்லா டெக்ஸ்சர் கொடுக்கும் நமக்கு மிக்சிங்க்கு. ஈஸியாக வந்து பிளெண்டர் எதுவுமே இல்லாமல் மிக்ஸி இல்லாமல் நம்ம எக் பீட்டர் வச்சே நம்ம நல்லா ஈஸியாக பீட் பண்ணிடலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் பீட் பண்ணியாச்சு. பாருங்கள் இது எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேரமல் சாஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது. இப்போ இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆல்மண்ட் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல வாசனைக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை வெனிலா எசன்ஸ் இருந்தாலும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. பட்டர்ஸ்காட்ச்னால் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும் நமக்கு. பாருங்கள் நல்ல கலர் கொடுக்கும் இது. ஸோ இப்போ இதை நல்லா பீட் பண்ணி நம்மளுக்கு பாருங்கள் நல்லா க்ரீம் ரெடி ஆகிடுச்சு ஃப்ராஸ்டிங்க்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எந்த பவுலில் நம்ம கேக் மிக்ஸ் பண்ண போகிறோமோ அது ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ட்ரை பவுலாக. இப்போ இதில் 1.5 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் நான். இதில் ஒரு 1/2 கப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா ஜலிக்கிறதுக்கு ரீசனே வந்து நமக்கு நல்ல கேக் வந்து மாய்ஸ்டாக சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக தான் ஜலிக்கிறோம். இது கூடவே 1.5 கப்பு மைதாக்கு 1 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அதே 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சோடா மாவு. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க, ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாக இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 3/4 கப் அளவுக்கு தயிரை வந்து நல்லா இப்படி கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை விட்டுக்கலாம் மேலே. இது கூடவே வந்து சுட வச்சு ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதில் அரை கப்பு நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஆயில், எந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் ஓகே. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீல் ஸ்டாண்ட் எடுத்து வச்சுட்டு நம்ம இதை மிக்சிங் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இது ஒரு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப பீட் பண்ணலாம் தேவையில்லை.
நல்ல மாவு வந்து ஊற்றுற பதத்துக்கு வர அளவுக்கு இருக்கான்னு பாருங்கள். அப்படி பத்தில் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரினா கொஞ்சம் பால் ஆட் பண்ணாலும் ஓகே, அதர்வைஸ் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிங்கனாலும் ஓகே கொஞ்சம். ஸோ இப்போ இது கன்சிஸ்டன்சி நல்லா ஊற்றுற மாதிரி இருக்குது பாருங்கள், நல்லா வடியுது. ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சி போதும், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எந்த டின்னில் நம்ம பேக் பண்ண போகிறோமோ அதை நல்லா இப்படி ஆயில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா லேயர்லையும் படுற மாதிரி மைதாவை எடுத்து கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. கேக் ஒட்டாமல் வரதுக்காக தான் நம்ம டஸ்ட் பண்ணுறோம். ஆயில் போடுறதும் அதுக்கு தான் நம்ம. ஸோ இப்போ நம்ம பேட்டர் இதில் எடுத்து விட ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா விட்டுறதுக்கு முன்னால் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா விட்டுருங்க. இதில் கீழே வந்து ஏர் கேவிட்டி இருந்தால் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணும். நம்ம 10 மினிட்ஸை ப்ரீ ஹீட் பண்ணது இப்போ எடுத்து நம்ம உள்ளே வச்சிடலாம். வைக்கும்போது பார்த்து வைங்க கேர்ஃபுல்லாக. உள்ளே லிட்டை க்ளோஸ் பண்ண பிறகு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து சிம்மை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அனதர் 45 மினிட்ஸ் வச்சுடுங்க. டோட்டலாக 55 மினிட்ஸ் ஆகணும் பேக் ஆகிறதுக்கு. 1.5 கப்ஸ்னால் 55 ப்ளஸில் கூட சம்டைம்ஸ் ஆகும். ஸோ 55 மினிட்ஸில் வந்து நம்ம எவ்வளோ ஆயிருக்குன்னு செக் பண்ணலாம் நடுவில் ஒரு வாட்டி. ஸோ நம்ம பேக் பண்ணி எடுத்தாச்சு. இதை இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 hour 5 minutes ஆகிருக்கு. இது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு நம்மளது கேக்கு. ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம கேக்கை மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம 3 லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த கேக்கை. இப்போ க்ரீமிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கேக் பேஸை வந்து இப்படி ஃபோர்க்கால் நல்லா இப்படி பிக் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து சுகரை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி நம்ம பண்ணியிருக்க கேரமல் சாஸையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த கலர். இது நல்லா இப்படி விட்டிங்கன்னா நல்லா ஜூஸியாக கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த கேக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரையும் நம்ம கட் பண்ணியிருக்க 3 லேயர்ஸ்க்கும் ஒரு லேயரில் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் க்ரீமும் கேரமல் சிரப்பும் இப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அது நல்லா டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பார்க்குறதுக்கும் நமக்கு லுக்காக இருக்கும் கட் பண்ணி கொடுக்கும்போது. ஒவ்வொரு லேயரும் இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் வந்து நம்மளோட டேஸ்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தாங்க இது. அதே போல் சைட்ஸில் வந்து எல்லா க்ரீமும் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ப்ரலைன்ஸை வந்து ஸ்டக் பண்ணணும். அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கட் பண்ணி கிடைக்கும் போது அந்த ஷேப்பும் நல்லாயிருக்கும். அதோட டேஸ்ட்டும் நம்ம சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தடுத்து இதே மாதிரி நம்ம லேயர்ஸை அப்ளை பண்ணிக்கலாம்.